செம காமெடி. ஐயோ ஐயோ. என்ன காமெடி என்ன காமெடி, சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிரம் போல. செம காமெடி. இந்த காமெடி எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணும். எத்தனை தடவை பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிக்கவே மாட்டேங்கு. ஆமா ஆமா, பார்த்துக்கிட்டே இருட்டி, பார்த்துக்கிட்டே இரு. வீட்டுல ஒரு வேலையும் செய்யண்டா, இப்படியே மலர்ந்து கிடந்து செல்லு பார்த்துட்டே இருந்த போதும். அத்தைக்கு குரல் மாதிரி இருக்கு. எத்தே எப்போ வந்து எத்தே? குத்துக்கல்ல மாதிரி நான் ஒருத்தி முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன், அது கூட தெரியாம செல்ல பார்த்துட்டு இருக்கேன். செல்லு குத்துக்கல்லுன்னு சொல்லாதுங்க தே. பக்கத்து வீட்டுல ஒரு குத்துக்கல்ல தேடி இருந்தாவ, உங்களை தூக்கிட்டு போயிட போறாங்க, பாத்துடுங்க. என்ன டீ, என்ன பார்த்தா உனக்கு தான் நக்கல தெரியும்? என்னத்தே இப்ப உங்களுக்கு பிரச்சனை? வந்ததுல இருந்தே மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு கோவத்திலே பேசிட்டு இருக்கிறீங்களா? இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீ தானே என் பிரச்சனையே. நானா? என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேத்தே? உங்களுக்கு பிரச்சனை உருவாக்க அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையத்தே. நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கல்ல, அதுதானே என் பிரச்சனையே. வீட்டுல ஒரு வேலை செய்து கிடையாது. சோத்தை பொங்கி வச்சா மட்டும் நல்ல மூக்கு பிடிக்க மலர்ந்து கிடந்து செல்ல பார்த்துட்டு திங்க வேண்டியது. இங்க பாரு, தின்ன பிளேட்டு காஞ்சி போய் கருவாடாட்டு கிடக்கு, அதை கொண்டு போய் சுத்தம் பண்ணி வைப்போம், ஒண்ணும் கிடையாது. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மறுமொழி உன் மனசுல? உனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு தரைக்கு வீட்டுல எந்த வேலைக்கறி இருக்கா? நீ தைரியத்துல நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? எல்லாம் நீங்க இருக்க தைரியம் தான் அத்தை. பின்னத்தே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க தே. என்ன சொன்னிய நீ? அம்மா தாயே, வயசான காலத்துல நேரத்துக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கு. இந்த லட்சணத்துல உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்க அப்படின்னா என்னதான் சொல்லி தொலைச்ச, நீயே சொல்லு. எத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட வந்து நீ என் வீட்டுக்கு மருமலா வந்துரு, நான் உன்னைய மருமலா இல்ல என் மகளாட்டு பாத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்படியா சொன்னேன்? சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் நீ வேலை செய்யாம இருக்கிறதுக்கும் நான் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆமத்தே, உங்க மக மாதிரி நீங்க என்ன பாப்பேன்னு தானே சொல்லியிருக்கிறிய. நான் எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு பொங்கி வைக்க சோற தின்னுட்டு நல்லா மலர்ந்து கிடந்து உறங்குவேன். இப்ப நான் உங்க மருமக இல்லாத்தே, உங்க மக. எங்க அம்மா வீட்டுல நான் என்ன செய்யணும் அதைத்தான் நான் இங்கேயும் செய்கிறேன். ஓஹோ, அப்படி வரையா நீ? என் மொவா நான் சொல்லதை கேட்காம வீட்டுல வேலை செய்யாம இருந்தானா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேத்தே? இந்த விளக்க மாத்தாலே அடி வெளுத்துருவேன். எப்படி வசதி? ஐயையோ வேண்டாத்தே, இனிமே நான் ஒழுங்கா வீட்டுல வேலை செய்வத்தே. அந்த பையன் இருக்கட்டும், யாருக்கிட்ட உன் வேலையை கட்டுகா? மொவா மாதிரி பாத்துக்கிடணுமாம்ல, மொவா மாதிரி. ஷப்பாப்பா, இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுது என்ன, துணி துவைக்கிறது என்ன, வீடு தூக்குது என்ன, வெளியில தூக்குது என்ன, எல்லா வேலையும் செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ஒரே அசதியால இருக்கு. இன்னைக்கு நீ பார்த்து இவ்வளவு வேலையை போச்சு. நல்ல ஒரு ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிச்சாதான் இந்த உடம்பு வலியெல்லாம் குறையும் போல. வரட்டும் வரட்டும், இந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே கடைக்கு போய் நல்ல ஆட்டுக்கால் சூப்பா வாங்கிட்டு வர சொல்லி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட வேண்டியதான். சின்ன பொண்ணு, என்னங்க வந்துட்டியலா? இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு பாத்துடுங்க. ஆமா, என்னது கையில? இதுவா சின்ன பொண்ணு? ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்தேன். என்னங்க இது மெடிக்கல் மிராக்கிள் எல்லாம் இருக்கு? இப்பதான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு உடம்பெல்லாம் நல்லா டயர்டா இருக்கு. ஒரு ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லி கடைக்கு போய் ஆட்டுக்கால் சூப்பு வாங்கிட்டு வர சொல்லி மடக்கு மடக்குன்னு குடிச்சிடலாம்ல பார்த்தேன். நீங்க என்னடானா நான் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் சூப்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. பொண்டாட்டி மனசுல நினைச்சதை நேர்ல வாங்கிட்டு வந்திய பத்தியெல்லாம். இதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கு மேல வச்சிருக்க கூடிய உண்மையான பாசங்கிறது. அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு, ஆனா இந்த சூப்பு உனக்கு இல்ல, எங்க அம்மைக்கு. சூப்பு நல்ல சுட சுட இருக்கு. இந்த சூப்பை கொண்டு போய் ஊத்தி எங்க அம்மைக்கு கொண்டு கொடுப்போம். ஏன் உங்க அம்மா மட்டும் தான் சூப்பு குடிப்பாவளோ? எங்களுக்கு எல்லாம் சூப்பு குடிக்க தெரியாதோ? அது இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா தான் நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, ஒரு நல்ல ஆட்டுக்கால் சூப்பா வாங்கிட்டு வான்னு சொன்னவ, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா நீயும் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த சூப்பை கொண்டு போய் எங்க அம்மைக்கு ஊத்தி கூடு, அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கிடலாம். எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நம்ம மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னோம்னா எனக்கு வேலை இருக்கு, நேரம் இல்ல, அங்க போனோம் இங்க போனோம்னு ஏதாவது காரணத்தை சொல்ல வேண்டியது. ஆனா அவி அம்மா கேட்ட உடனே சுட சுட சூப்பாம்ல கொடுத்துட வேண்டியதான் இந்த மாமியார் கிழவிக்கு. சுட சுட சூப்பு. சூப்பு என்ன மனம், என்ன மனம். சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு. முதலில் நமக்கு தேவையான சூப்பை தனியே எடுக்கவும். பிறகு
எடுத்த சூப்பை மடக் மடக்கென்று குடிக்கவும். இப்ப இந்த சூப்ல தண்ணியை ஊத்தி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு அத்தைக்கு சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு கொடுத்துட வேண்டியதான். எத்தை மருமலை, எத்தை உங்க மோவன் இந்த ஆட்டுக்கால் சூப்பை உங்களுக்கு தர சொன்னாவ. ஆட்டுக்கால் சூப் நல்லா சுட சுட இருக்கு, இந்தாங்க. கொண்டா மருமலை கொண்டா, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குனே, நான் தான் அவன்கிட்ட ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வர சொன்னேன். மருமலை, ஆட்டுக்கால் சூப்பு சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூப்பை இதுவரைக்கும் நான் குடிச்சதே இல்லை பாத்துக்க. வெயிலுக்கு முன்னாடி பெங்களூர்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு காலையிலே சீக்கிரமே எழும்பி வந்தா, இன்னைக்கு நீ பார்த்து பேங்க்ல என்ன கூட்டம் பாத்தியா மருமலை? ஆமத்தை, இன்னைக்கு பேங்க்ல இருந்த கூட்டத்தை பார்த்தா ஏதோ இலவசமா கொடுத்த மாதிரில இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவை, அதான் எல்லாம் பேங்க்ல நகையை கொண்டு வந்து அடை வச்சுட்டு போகு. எத்தை, எனக்கு நல்லா தண்ணி தாகமா இருக்கத்தே. வெயில்ல நடக்க நடக்க தண்ணி தாகம் கூடிட்டே இருக்கு பார்த்துடுங்க. ஒரு இளநீ குடிச்சா கொள்ளம் போல தோணும். என்னது இளநீ குடிக்கணுமா? இளநீ குடிக்கிறதுக்கு இங்கே எங்க கடை இருக்கு? வேகமா வீட்டுக்கு போய் ஜூஸ் கீஸ் ஏதாவது போட்டு குடிக்கலாம் வா. எத்தை, எனக்கு இப்ப தண்ணி குடிக்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பார்த்துடுங்க. சரி மருமலை, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். எனக்கும் தண்ணி தாகமா தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்யுதுக்கு? இந்த காட்டுக்குள்ள இருக்க எங்க போய் தண்ணியை குடிக்கிறதுக்கு? பேசாம வீட்டுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வா. வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கத்தே? இன்னும் 1 மணி நேரம் நடக்க வேண்டியது இருக்கு. 1 மணி நேரம் நடக்க உடம்புல தெம்பு வேண்டாம் அத்தை. எல்லாம் எனக்கு புரியும் மருமலை. இப்ப நான் எங்க போய் உனக்கு இளநீ வாங்கி தருவேன், அதை சொல்லு நீ. எத்தை, நீங்க இளநீ கடையை பத்தி எதுக்கத்தே பேசிட்டு இருக்கிறீ இப்போ? என்ன மருமலை, இளநீ வேணும்னா இளநீ கடைக்கு தானே போய் வாங்க முடியும். அந்த இளநீ கடைக்கு இளநீ எங்க இருந்து அத்தே வரவு? தென்னை மரத்துல இருந்து வரவு. சுத்தி பாருங்கத்தே, நம்மளை சுத்தி தென்னை மரமா தான் இருக்கு. பேசாம மரத்துல ஏறி இளநியை பறிச்சு குடிச்சுட்டா என்ன? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆமா, இப்ப யாரு மரத்துல ஏறி நமக்கு இளநீ பறிச்சு தருவா? நீங்க தான் அத்தே, வேற யாரு? என்னது நானா? ஆமாத்தை, நீங்க அடிக்கடி நம்ம பக்கத்து வீட்டு பரிமளாக்கா கிட்ட நான் சின்ன வயசுல எல்லாம் எத்தனை தென்னை மரத்துல ஏறி இளநீ பறிச்சு குடிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டே இருப்பியல்ல. அதெல்லாம் எத்தனை வாட்டி நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாயை பழக்கிறிய? நீங்க தான் எனக்கு இளநீ பறிச்சு தரணும். வாங்க போவோம். மருமலை, அது ஒன்னே மாதிரி இளமையா இருக்கும்போது பண்ணது மருமலை. இப்ப இந்த வயசான காலத்துல என்னால எப்படி தென்னைமரம் ஏற முடியும்? அதெல்லாம் உங்களால ஏற முடியாதே. மரியாதையை எனக்கு வந்து இளநீ பறிச்சுட்டாங்க. சரி மருமலை, மரத்துல ஏறலான்னு வச்சுக்கேன். இளநீ பறிச்சுட்டு இருக்கும்போது மரத்துக்கு சொந்தக்காரன் வந்துட்டான்னு வச்சுக்கேன். பிறகு மரத்தோடு சேர்த்து கட்டி வச்சிட மாட்டான். எத்தே, மணியை பாருங்கத்தே, மணி 12க்கு மேல ஆயாச்சு. இந்த நேரத்துல யாரும் தோப்பு பக்கம் எட்டி பார்க்க மாட்டாவ. எல்லாரும் வெயிலுக்கு முன்னாடி வந்து தோப்பெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போய் இந்நேரம் சோத்துல கை வச்சிருப்பாவ. இப்போ ஆள் அரவம் இல்லாத நேரத்தை, இதுதான் நமக்கு சரியான நேரம் மரத்துல ஏறி இளநீ பறிக்கிறதுக்கு. அப்படியா சொல்லுங்க? ஆமத்தே, வாயை பழக்காம சீக்கிரம் வாங்க, எனக்கு தண்ணி தாக அதிகமா இருக்கு. ஐயையோ, தனியா பேங்குக்கு போகணுமேனு துணைக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தது தப்பல்ல போச்சு. எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். எத்தே, வயசான காலத்துல மரத்துல ஏற முடியும்னு சொன்னியே, இப்ப சூப்பரா மரத்துல ஏறிட்டீங்களா? எல்லாம் பழக்கம்தான் மருமலை. சின்ன வயசுல மரம் ஏறி ஏறி பழகுனது. இப்ப மரம் ஏறி ரொம்ப நாளாச்சா, அதான் ஏற முடியாதுன்னு நினைச்சிட்டேன். சரி சரி, மீதி கதையெல்லாம் புற விடலாத்தை. ஆளுக்கு 2 இளநீ டகாரையும் பறிச்சு போடுங்க. இரு பொறுமையா இரு மருமலை, பறிச்சு போடுங்க. இந்த மருமலை, இளநியை போட பிடிச்சிக்க. ஐ இளநீ. எத்தை, சீக்கிரம் கூட 2 பறிச்சு போடுங்க. இரு மருமலை, கொஞ்சம் பொறுமையா இரு. கையில என்ன அருவாளா இருக்கு, திருவி எடுத்து போடண்டாமா கீழே. இது வேற வரவே மாட்டேங்கு, உடும்பு பிடி முறையில பிடிச்சிட்டு இருக்கு. ஐயா, நமக்கு 2 இளநீ கிடைச்சி. அத்தை அடுத்த 2 இளநியை பறிச்சுட்டு வரட்டு. அதுக்குள்ள இந்த 2 இளநியை நம்ம குடிச்சிட வேண்டியதான். ஆமா, இந்த இளநியை எப்படி உடைச்சு குடிக்குது? சரி, எங்கேயாவது கல்லு கிடக்கும், கல்ல வச்சு நறுக்குன்னு போட்டு உடைச்சி குடிச்சிட வேண்டியதான். யாருலது மரத்துல? பாக்கிறதுக்கு பொம்பளை மாதிரில தெரியும். எவ்வளவு யா மரத்துல இளநீ கிளம்பிட்டு கிடக்குது? ஐயையோ, தோப்புக்கு சொந்தக்காரன் வந்துட்டான் போலயே. எத்தே, தோப்புக்கு சொந்தக்காரன் வந்துட்டான்னு நினைக்கேன். சீக்கிரம் இறங்கி ஓடி வாங்க, ஓடிடுவோம். இல்லைன்னா மரத்தோடி பிடிச்சு கெட்டி வச்சு அட்டி வெளுத்து விடுவ. நான் முன்னாடி போறேன், சீக்கிரம் வந்துருங்கத்தே. என்னது, மரத்துக்கு சொந்தக்காரன் வந்துட்டானா? மறுமலை, என்னை விட்டுட்டு போகாத மறுமலை. இரு மறுமலை, நானும் வந்துடுறேன். ஐயோ.